வணக்கம். நெல்லை குருசுவாமி, பாரதிய ஜனதா கட்சி, திருநெல்வேலி தெற்கு மாவட்ட ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு தலைவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பதிவு எதுக்கு என்றால், இன்னும் சரியாக ஒரு 17 to 18 நாட்கள் தான் உள்ளது. தமிழ்நாட்டையே தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நாள் ஒரு விரல் புரட்சி. இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஒரு விரல் புரட்சி நம்மளுடைய தேர்தல் திருவிழா நடக்க இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். 234 தொகுதியிலும் பெருவாரியாக தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கும் வேட்பாளர்கள் அனைவருக்கும் பெருவாரியாக வாக்கு செலுத்தி அவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த திருட்டு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். மக்களுடைய உங்களுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏனென்றால் அது இந்த 5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா கொடுங்கோல் ஆட்சி தான். மக்கள் நிம்மதியாக உறங்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சொல்றதுக்கே என்னால் முடியல. அவ்வளவு வேதனைக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தால் நடைபெற்றது. இந்த ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். நமது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா பண்ணை SP பாலகிருஷ்ணன் அவர்கள் களம் காண்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வேட்பாளராக. அனைவருக்கும் ராதாபுர சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நமது பாலகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களை பெருவாரியாக சுமார் குறைஞ்சது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இவரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டால், இவர் வேட்பாளர் இல்லாத நேரத்தில் கூட மக்களுக்கு கால்வாய் தோண்டி கொடுத்து அடித்தட்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொந்த பணத்துல மக்களுக்கு நிறைய சேவை செய்து கொண்டிருக்கிறார். யார் என்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்ணை பாலகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்கள் தான். அப்பேற்பட்ட இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்களிக்க வேண்டும். ஆனா இதே தொகுதியில பார்த்தீங்கன்னா சபாநாயகர் என்ற போர்வையில் அப்பாவு அவர்கள் MLA-வா இருந்து கொண்டு இந்த தொகுதி மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த நன்மையும் செய்ததில்லை, எந்த நன்மையும் செய்ய போவதும் இல்லை. ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். பொயிலே பிறந்து பொயிலே வளரக்கூடிய ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பாவு அவர்கள் மட்டும்தான். கேட்டால் நான் எந்த கல்குவாரியும் வைக்கவில்லை, நான் எதுவும் செய்யவில்லை, எந்த ஒரு களிம வளமும் நான் எடுக்கவில்லை, என் பேர்ல எதுவும் இல்லைன்னு சொல்றார். அங்க இருக்கக்கூடிய அனைத்து கல்குவாரியும் கனிமூலம் பார்த்தீங்கன்னா திமுக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பேரில் தான் உள்ளது. கேட்டால் இல்லைங்கிறார். பினாமி பேர்ல வைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் அவருடைய தலையீடு இல்லாம எந்த ஒரு இதுவும் தொடங்க முடியவில்லை. அப்பேற்பட்ட பொயிலே பிறந்து பொயிலே வளரக்கூடியவர் தான் அந்த அப்பா அவர்கள். அவருக்கு மறுபடியும் நீங்க வாக்களிச்சு அவரை கொண்டு போனீங்க சொன்னால் எதுவுமே இந்த மக்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, ராதாபுரம் மக்களுக்கு. 2வது, இந்த பாலகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்கள் நீங்க வெற்றி பெற செய்தால் தேசியில ஆளக்கூடியவங்க பாரதிய ஜனதா கட்சி. நம்ம மக்களுக்கு அங்கிருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகளும் மக்களுக்கு போய் உண்மையாக போய் சேரும். ஏன்னா இவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர், அதுவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர். அப்ப இவருக்கு நம்ம வெற்றி பெற செய்தால் நமக்கு மத்திய அரசாங்கத்திலும் வரக்கூடிய அனைத்து நல்ல திட்ட உதவிகளும் மக்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக 23ஆம் தேதி அதிகாலையிலேயே இருந்து மக்கள் பெருவாரியாக வாக்களிக்க வேண்டும். அதுவும் நம்மளுடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னம். ராதாபுர தொகுதி மக்களுக்கு கண்டிப்பாக வேண்டுகோள் கொள்கிறேன். தாமரை சின்னத்தில் வாக்களித்து பாலகிருஷ்ணன் அண்ணாச்சியை பெருவாரியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.